நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகேங்களா, இன்னையோட நம்ம மேக்ஸ் ரிவிஷன் சீரீஸ்ல பெர்சன்டேஜை முடிக்க போறோம். ஓகேங்களா, 2 டாபிக் இன்னையோட முடியுது. சிம்பிளிபிகேஷனை பார்த்துட்டோம், இன்னையோட பெர்சன்டேஜ் முடியுது. ஓகேங்களா, நண்பர்கள் சிலர் அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம சால்வ் பண்றதோட பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நான் இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நான் சேனல்ல டெலிகிராம் சேனல்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய விஷயம் அப்லோட் பண்ணலாம்னு நினைப்பேன், ஆனா ஒரு கட்டத்துல மறந்து போயிடுது. ஓகேங்களா, இன்னைக்கு 6வது கிளாஸ் பெர்சன்டேஜ்ல 3வது கிளாஸ். ஓகேங்களா, இன்னைக்கோட நம்ம பெர்சன்டேஜ் சதவீதத்தை முடிக்கிறோம். ஓகேங்களா, இன்னைக்கான புன்மொழி என்னன்னா, நம்ம திருவள்ளுவர் கிட்ட வந்துட்டோம். கடைசியா உலக பொதுமுறையான திருக்குறள் கிட்ட வந்துட்டோம். ஓகேங்களா, திருக்குறள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளியினும் தள்ளாமை நீத்து. ஓகேங்களா, நம்மளோட எண்ணம் செயல் எல்லாமே உயர்வானதா இருக்கணும். ஓகேங்களா, நம்மளோட ஆசை ரொம்ப பெருசா இருக்கணும், சின்னதா இருக்கக்கூடாது. அது நடக்குதோ இல்லையோ, ஆனா நம்ம ஆசைப்படுறது பெருசா இருக்கணும். ஓகேங்களா, அதனால உங்களோட ஆசைய சின்னதா வைக்காதீங்க, உங்களோட எய்ம் உங்களோட கோலை எப்பவுமே பெருசா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்னைக்கான நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாம் பள்ளி பாட புத்தகத்துல டைரக்டா இருந்து அப்படியே கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இந்த சம்ல எல்லாமே புக்ல இருக்கும், அப்படியே டைரக்டா எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்டேட்மெண்டா இருக்கும். இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம புரிஞ்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாம். ஃபார்முலாக்கு அவ்வளவு வேலையே இல்லை. ஓகேங்களா, நமக்கு ஜஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சா போதும், படிச்சு நம்ம டேட்டா எழுத தெரிஞ்சா போதும், இந்த சம்ம நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, முதல் கொஸ்டின், இன் a leadership election between A and B, A win by margin of 192 votes. If A gets 58% of the total votes, find the total votes polled. ஓகேங்களா, ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஏ என்னாச்சு, ஏ பி 2 பேருக்கு எலெக்ஷன் நடக்குது. அதுல ஏ என்பவர் என்ன பண்றாருன்னா 192 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% வாக்குகளை பெற்றார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா, ஒண்ணு இல்ல, ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஏ பி 2 கேண்டிடேட் போட்டிடுறாங்க. அதுல ஏ 192 ஓட் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. ஓகேங்களா, ஏ வாங்கின ஓட்டோட பெர்சன்டேஜ் என்னன்னா 48. அப்போ ஏ 48% ஓட்டு வாங்கியிருக்காருன்னா பி எவ்வளவு வாங்கியிருப்பாரு, 100%. ஏ ஆனவர் 58% ஓட்டு வாங்கியிருக்காருன்னா பி ஆனவர் 42% ஓட்டு வாங்கியிருப்பாரு. 2 பேருக்கு இருக்கிற வித்தியாச ஓட்டுகள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 192. பாருங்க, 192 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஏ ஜெயிச்சாரு. ஓகேங்களா, அப்போ இந்த 58%க்கும் 48%க்கும் வித்தியாசம் என்ன, 16%. இந்த 58ல இருந்து 48 கழிச்சோன்னா 16% வருங்களா. அப்போ 16% என்பதே 192 வாக்குகள். புரியுதுங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஏ பி 2 பேர் போட்டிடுறாங்க. ஓகேங்களா, ஏ ஆனவர் என்ன பண்றாரு, 192 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. இது அப்படியே வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஏ எவ்வளவு ஓட்டு வாங்குறாருன்னா 58% ஓட்டு வாங்குறாரு. ஓகேங்களா, பி பத்தி நமக்கு டேட்டா கொடுக்கல. நம்ம நார்மலா பெர்சன்டேஜ்னாலே 100%. ஏ 58% ஓட்டு வாங்குறாருன்னா அப்ப பி எவ்வளவு வாங்கியிருப்பாரு, 100ல 58 போனா பேலன்ஸ் 42% ஓட்ட பி வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா, கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்னு. ஓகேங்களா, எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம், ஏக்கும் பிக்கும் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்னா 192 வாக்குகள் வித்தியாசம். அப்போ ஏ 58% ஓட்டு வாங்கியிருக்காரு, பி 42% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 58ல 42 போச்சுன்னா 16% ஓட்டு என்பது 192. ஓகேங்களா, புரியுதுங்களா? 16% வாக்குகள் என்பது 192 வாக்குகள். 16% 192. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பதிவான மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை. மொத்த வாக்குகள்னா 100%. இந்த சம்ம நம்ம கிராஸ் மல்டிப்ளை மெத்தட்ல போடலாம். 16% 192னா 100% எவ்வளவு, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 × x = 192 × 100. 4வது வாய்ப்பால் அடிங்க, 4 4 16. இதை அடிச்சோன்னா 4 4 16, 8 4 32. இல்லா, திரும்ப 4வது வாய்ப்பால் அடிச்சோன்னா 12 4 48. அப்போ 12 × 100. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 1200. அப்போ மொத்த வாக்குகள் எவ்வளோ, ஆப்ஷன் பி 1200. மொத்த வாக்குகள் 1200. அதுல 58% ஏ வாங்கியிருக்காரு, 42% பி வாங்கியிருக்காரு. 2 பேருக்கு இருக்கிற ஓட்டுகளோட வித்தியாசம் 192. ஓகேங்களா, அப்போ மொத்த ஓட்டுகள் எவ்வளோ, 1200. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஜஸ்ட் நம்ம புரிஞ்சு
எதை கழிக்கணும் எதை கூட்டணும்னு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ 3 கேண்டிடேட் போட்டிடுறாங்க. ஓகேங்களா? இஃப் 3 candidates A, B and C in a school election got 153, 245 and 102 votes respectively, find the percentage of votes got by the winners. ஓகேங்களா? got by the winner. ABC என்ற 3 வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245, 102. ஓகேங்களா? எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரோட வாக்கு சதவீதம் கேட்கிறாங்க. இதுல A 153 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு, B 245, C 102. இதுல யார் வெற்றி பெற்று இருப்பாங்க? 245 ஓட்டு வாங்கினா B தான் வெற்றி பெற்றிருப்பார். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சதவீதமா மாத்தணும். ஓகேங்களா? என்ன பண்ணோம்? இந்த 245 என்ன பண்ணணும்னா சதவீதமா மாத்தணும். நம்ம சதவீதமா மாத்தணும்னா அடிப்படையா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது 245 ஓட்டுகளோட சதவீதத்தை கண்டுபிடிக்க போறோம். எதை அடிப்படையா வச்சு கண்டுபிடிக்க போறோம்? மொத்த ஓட்டுகள், அப்போ மொத்த வாக்குகள் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ மொத்த வாக்குகள் தெரியணும்னா இந்த 3த்தையும் கூட்டணும்னா நமக்கு மொத்த வாக்குகள் தெரியுங்களா? அப்போ 3, 5, 8, 2, 10, 0 பேலன்ஸ் 1, 5, 6, 10. திரும்பவும் 1, 1, 2, 4, 5. மொத்தமா 500 வாக்குகள். 500 வாக்குகள்ல B ஆனவர் என்ன பண்ணிருக்காரு? 245 ஓட்டு வாங்கியிருக்காரு. இந்த 245 என்பது 500ல எத்தனை மொத்த வாக்குகள்ல தான் நம்ம ஆல்ரெடி நேத்தி கிளாஸ்லயே பார்த்தோம். அடிப்படையா எவ்வளவோ, அடிப்படையா மொத்த ஓட்டுகள் 500. ஓகேங்களா? அந்த 500 ஓட்டுல 245 ஓட்டுகள் தான் B வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ பியோட சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா? வெற்றி பெற்றவர்களோட வாக்கு எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கனாலே என்ன பண்ணோம்? 100ஆல பெருக்கணும். இத மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல். 1 5 5, 4 5 20. பேலன்ஸ் என்ன வரும்? 4 வரும். ஓகேங்களா? 9 5 45. அப்போ பியோட வாக்கு சதவீதம் எவ்வளோ? 49%. புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப எளிமை. இவ்வளவு ஓட்ஸ் வாங்குறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த ஓட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை கீழே போட்டுக்கணும். அடுத்ததா யாரோடத நம்ம கண்டுபிடிக்க போறோம்? B தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அவரோட ஓட்டை மேல போட்டு சதவீதம் கண்டுபிடிக்க போறதால 100ஆல பெருக்கணும்னா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும். 49%. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A family went to hotel and spent for ₹350 for the food and paid 5% GST extra. Calculate the CGST and SGST. ஓகேங்களா? ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினார்கள் எனில் மத்திய மற்றும் இங்கதான் ட்விஸ்ட், மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டின்னு என்ன பண்றாங்க? 5% போடுறாங்க. அந்த 5%ல ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு நீங்க தனித்தனியா பிரிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, எவ்வளவு ஆன்சர் வருதோ அதுல பாதி. ஓகேங்களா? பாதி ஸ்டேட் ஜிஎஸ்டி, பாதி சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? இப்போ 350 ரூபாய், அதுக்கு எவ்வளவு சதவீதம்? 5% டாக்ஸ். இல்ல பெர்சன்டேஜ் வந்தாலே என்ன பண்ணோம்? கீழே 100 அடிக்கலாங்களா? 2 0க்கு அடிக்க முடியாது, 1 0 அடிப்போம். பேலன்ஸ் இங்க 10 இருக்கு. ஓகேங்களா? 1 0 அடிச்சோம், 10 இருக்கு. 1 5 5, 2 5 10. ஓகேங்களா? 2ஆல் அடிச்சோம்னா 35, 17 வரும். ஓகேங்களா? 17 நம்ம 2ஆல வகுத்தோம்னா, ஓகேங்களா? ஏன் 2ஆல வகுக்கிறோம்னா 17 கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? 2 ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்? இந்த 17 2ஆல வகுக்கிறேன். ஓகேங்களா? அப்படி வகுத்தனா 8.75, 8.75. ஓகேங்களா? 8 முக்கால் 8 எவ்வளவு வரும்? 17. ஒரு கால் சேர்த்தனா 8 முக்கால் 17. ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னா 8.75 ஸ்டேட்டுக்கு, 8.75. ஓகேங்களா? 8.75 ஸ்டேட்டுக்கு, 8.75 சென்ட்ரலுக்கு. ஓகேங்களா? 2 ஜிஎஸ்டியா பிரிச்சுட்டோம். ஓகேங்களா? அவ்வளவுதான் கொஸ்டின். அந்த ஆன்சர் அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed in the examination. Find the total percentage of students who did not pass. ஓகேங்களா? பாஸ் பண்ணாதவங்களோட சதவீதம். ஒரு தேர்வை 900 மாணவர்களும், ஓகேங்களா, 900 மாணவர்கள், ஓகேங்களா,
600 மாணவிகளும் எழுதினார்கள். ஓகேங்களா, 900 மாணவர்கள் 600 மாணவிகள். அப்ப மொத்தமா எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 900 பிளஸ் 600 1500 பேரு அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 900ல 70% மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஓகேங்களா, 900% மாணவர்களும் 85% மாணவிகளும். ஓகேங்களா, இது பாய்ஸ் வச்சுப்போம், இது கேர்ள்ஸ் வச்சுப்போம். ஓகேங்களா, மொத்தமா 900 பாய்ஸ்ல 70% பாய்ஸும் 600 கேர்ள்ஸ்ல 85% ஆஃப் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர், பாஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளோட சதவீதத்தை கணக்கிடுங்க. பாருங்க, பாய்ஸ்ல 900 பேர், அதுல 70 பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னா ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ? 30%. ஓகேங்களா, கேர்ள்ஸ்ல அதே மாதிரி 85%, 600 பேர்ல 85% பாஸ் ஆயிட்டாங்கன்னா ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் 15%. ஓகேங்களா, அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து, ஓகேங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து இதோட சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எடுத்த உடனே 30, 15, 45% பேரு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஆன்சரை தந்தீங்கன்னா ஆன்சர் இருக்காது. ஓகேங்களா, என்ன பண்ணணும்னா இந்த 900ல 30% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மொத்த பாய்ஸ் 900 பேரு, அதுல 30% பேர் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. கொஸ்டின்ல தேர்ச்சி பெறாதவங்களோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோனா 30% பேர். அப்போ 900ல எத்தனை பேரு? 30 பேரு. ஓகேங்களா, 30% வந்தாலே கீழே 100 வகுக்கணும். இப்போ 900ல 30% பேர் எவ்வளோன்னு தெரியணும். அந்த வர கவுண்டிங் செய்யும். 600ல 15% பெண்கள் வந்து ஃபெயில். ஓகேங்களா, மாணவி ஃபெயில். அதோட கவுண்டையும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் சதவீதம் கிடைச்சிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம 900 மாணவர்கள் எடுத்துப்போம். 900 மாணவர்கள், அதுல 30% மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, 70% பாஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 30% பேர் ஃபெயில். ஓகேங்களா, சதவீதம்னு வந்தாலே கீழே 100. ஓகேங்களா, 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 9 × 30 270. அப்போ 900 பாய்ஸ்ல 270 பாய்ஸ் வந்து ஃபெயில், 270 மாணவர்கள் ஃபெயில். அடுத்ததா பெண்களுக்கு வருவோம். மொத்தமா 600 பெண்கள் இருக்காங்க, மாணவிகள். ஓகேங்களா, 600 மாணவிகள் இருக்காங்க. அதுல எத்தனை சதவீதம் ஃபெயிலு? 15% தேர்ச்சி பெறல. அப்போ இதுக்கும் 15%. ஓகேங்களா, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? 100ஆல வகுக்க போறோம். வகுத்தோம்னா 6 × 15. ஓகேங்களா, 6 15 எவ்வளவு வரும்? 60 வருங்களா? எஸ், 6 15 60. ஓகேங்களா, அப்போ பெண்கள்ல மொத்தமா ஒரு 60, 30, 60, 90. ஓகேங்களா, 90 பேர் பெண்கள்ல 90 பெண்கள் ஃபெயிலு. ஓகேங்களா, இதுல ஃபெயில் ஆனவங்க பாய்ஸ்ல 270 பேரு, கேர்ள்ஸ்ல வந்து 90 பேரு. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு பேரையும், இப்போ நமக்கு 2 வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, 2 வேல்யூ கிடைச்சிருச்சு. பாய்ஸ்ல 270 பேர் ஃபெயிலு, கேர்ள்ஸ்ல 90 பேர் ஃபெயிலு. இப்போ இந்த 2 பேரையும் கூட்டணும். இல்ல, 2 பேரையும் கால்குலேட் பண்ணி அதை 1500ஆல வகுத்து 100ஆல பெருக்குனா உங்களுக்கு சதவீதம் கிடைக்கும். குழப்பமா இருக்குங்களா? ஒண்ணும் இல்ல. இப்போ இவ்வளவு பேர் பாய்ஸ்ல 270 பேர் ஃபெயிலு, கேர்ள்ஸ்ல 90 பேர் ஃபெயிலு. ஓகேங்களா, மொத்தமா ரெண்டுத்தையும் கூட்டினா 360 வருதுங்களா? இப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 1500 பேர். ஓகேங்களா, அதுல 360 பேர் ஃபெயிலு. ஓகேங்களா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபெயில் ஆனவங்களோட சதவீதம் கேட்டதால 100ஆல பெருக்கிறோம். ஃபெயில் ஆனவங்க மொத்தமா 360 பேரு, 1500 பேர்ல. ஓகேங்களா, அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ அடிச்சனா எந்த வாய்ப்பாடுல அடிக்கலாம்? 5வது வாய்ப்பாடுல அடிக்கலாங்களா? 3 5 15, 7 5 35, பேலன்ஸ் 1, 2 5 10. திரும்ப 3வது அடிச்சனா 2 3 6, பேலன்ஸ் 1, 4 3 12. அப்போ 24%. ஓகேங்களா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தா திரும்ப கொஞ்சம் பேக்வேர்டு வந்து திரும்பவும் இந்த சொன்னதை திரும்ப பாருங்க, ஈஸியா புரியும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, 900 பேர் இருக்காங்க, அதுல 70% பாய்ஸ் வந்து பாஸ் ஆயிடுறாங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்க 30% பேர். அந்த 30% எவ்வளோ? 900 பேர்ல 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 270 பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்போ 900ல 270 போனா 0, இங்க 10ல 7 போனா 3, 8ல 2 போனா 6. ஓகேங்களா, 630 பாய்ஸ் பாஸ், 270 பாய்ஸ் வந்து ஃபெயில். ஓகேங்களா, அதே மாதிரி பெண்கள்ல 600 பேர்ல 90 பெண்கள் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஓகேங்களா, மிச்சம் 510 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. கொஸ்டின்ல ஃபெயில் ஆனவங்களோட சதவீதம் கேட்டதால ஃபெயில் ஆனவங்களோட கவுண்ட் எடுத்துக்கிறோம். 270 90 ரெண்டுத்தையும் கூட்டினா 360 வருது. இந்த 360 மொத்த மாணவர்கள் எவ்வளவு? அந்த ஸ்கூல்ல 1500 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 900 மாணவர்கள், 600 மாணவிகள்.
அந்த 1500ஆல வகுத்து 100ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு சதவீதம் கிடைச்சிடும். ஏன் 100ஆல பெருக்குறோம்னா நம்ம கொஸ்டின்ல சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா, ராமு ஸ்கோர்ட் 40 அவுட் ஆஃப் 50 மார்க் இன் தமிழ். ஓகேங்களா, 40 அவுட் ஆஃப் 50 மார்க் இன் தமிழ், 20 அவுட் ஆஃப் 25 மார்க் இன் இங்கிலீஷ், 30 out of 40 mark in science and 68 out of 80 marks in mathematics. In which subject is percentage of mark is best? ஓகேங்களா, தமிழ்ல ராமு என்பவர் தமிழ் பாடத்தில் 50க்கு 40 மதிப்பெண்களும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தமிழ். ஓகேங்களா, தமிழ்ல எவ்வளோ? 50க்கு 40. அடுத்ததா ஆங்கில பாடத்தில் இங்கிலீஷ்ல 25க்கு 20. ஓகேங்களா, அடுத்ததா 25க்கு 20. அறிவியல் பாடத்தில் சயின்ஸ்ல எவ்வளவு வாங்குறாரு? 40க்கு 30 மதிப்பெண்களும். கணித பாடத்தில் மேக்ஸ்ல 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிக்கனால என்ன பண்ணோம்? பெருக்கல்ல 100. பாருங்க, 1 இது அடிச்சனா 2, அப்ப 42, 80%. எதுல? தமிழ்ல 80%. அப்படியே இங்கிலீஷுக்கும் பக்கத்துல 100 போட்டீங்கன்னா 1, இதை அடிச்சனா 4, 4 25 100ங்களா? அப்ப இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க்கு? 80%. சயின்ஸ்ல பார்ப்போம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 2 2 4, 5 2 10. ஒரு 2 2 15 2 30. அப்போ 15 × 5 எவ்வளவு வரும்? 75%. ஓகேங்களா, அப்போ தமிழையும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ்ல கம்மி தான். அடுத்ததான் மேக்ஸுக்கு வருவோம். 68/80 × 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 4 2 8, 5 2 10. 4வது வாய்ப்பாடுல அடிச்சுன்னா 1 4, 2வது வாய்ப்பாடுல அடிப்போம். ஓகேங்களா, இல்ல 4வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். 1 4 4, பேலன்ஸ் 2 28, 7 4 28. அப்போ 17 × 5. அப்போ எவ்வளவு வரும்? 85 வரும். ஓகேங்களா, 170ல பாதி 85%. அப்ப இருக்கிறதுலே பர்சன்டேஜ் எதில் அதிகம்னா இந்த மேக்ஸ்ல தான் அதிகம். எவ்வளோ? 85%. அப்ப ஆன்சர் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா, ஒண்ணுமே இல்ல, சதவீதத்துக்கு ஜஸ்ட் 100 போட்டு பெருக்கி கேன்சல் பண்ணீங்கன்னா சதவீதம் கிடைச்சிடும். ஓகேங்களா, சதவீதம்னு எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் வருதோ அங்கெல்லாம் 100 போடணும். அதுவே சதவீதம்னு அவங்க கொடுத்திருந்தா அந்த இடத்துல கீழே 100 போடணும். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். இன் அன் எக்ஸாமினேஷன் ஏ காட் 25% ஆஃப் மார்க்ஸ் மோர் தென் பி. நம்ம இப்ப பாக்குற எல்லாமே வித்தியாசமான கணக்குகள். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்டா இருக்கும், புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்விகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன் அன் எக்ஸாமினேஷன் ஏ காட் 25% ஆஃப் மார்க் மோர் தென் பி. ஓகேங்களா, ஏ என்ன பண்றாருன்னா பியை விட 25% மார்க் அதிகமா வாங்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஏ 100 மார்க் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். பி 100 மார்க் வாங்குறாருன்னா ஏ 125 மார்க் வாங்குறாரு. ஓகேங்களா, புரியுதுங்களா? 25% என்ன பண்றாரு? ஏ அதிகமா வாங்குறாரு. ஓகேங்களா, அதே மாதிரி பி காட். ஓகேங்களா, பி காட் 10% லெஸ் தென் சி அண்ட் சி காட் 25% more than D. If D got 320 marks out of 500, find the marks obtained by A. ஓகேங்களா, சுத்தி வளைச்சு திரும்ப ஏக்கே வராங்க. ஒரு தேர்வில் ஏ என்பவர், ஓகேங்களா, இப்போ எழுதிக்கலாம், ஏ என்பவர் பிஐ விட 25% மதிப்பெண்கள் அதிகமாக வாங்குறாரு. ஓகேங்களா, பிஐ விட 25% அதிகம். இத வெறும் 25ன்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா, ஏ 100%னா பி என்ன பண்றாரு? அவரை விட 25% அதிகம். அப்போ 100 + 25 125%. 125/100 இப்படிதான் எழுதணும். ஏன்னா ஏ ஆல்ரெடி 100%. ஓகேங்களா, நீங்க அதுல 25%ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா போயிடும். ஏ விட இவர் 25% அதிகம். அப்ப ஏ ஈக்குவல் டு பியை விட 125% அதிகம். ஓகேங்களா, 125/100. அது 125% இல்ல, 25%. பி 100 மார்க் வாங்குறாருன்னா சி அதுல இன்னொரு கால்வாசி மார்க் அதிகமா வாங்குறாரு. ஓகேங்களா, ஏ வந்து பியை விட ஒரு கால்வாசி மார்க் அதிகமா வாங்குறாரு. அடுத்ததா பாருங்க, பி என்பவர், பிக்கு வந்துருவோம், சிஐ விட 10% குறைவாக பெற்றுள்ளார். நார்மலா 100%. பி என்ன பண்றாரு? சி 100 மார்க் வாங்குறாருன்னா சி 90 மார்க் தான் வாங்குறாரு. ஓகேங்களா, அப்போ 10% கம்மி. 100%த்துல 10% கம்மினா சி வாங்குற மார்க்ல 10% கம்மி. 90/100. அடுத்ததா சி என்பவர் டிஐ விட 25 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். சி என்ன பண்றாரு பாருங்க,
டிஐ விட 25%. சி ஆனவர் டிஐ விட 25%. இங்கேயும் நீங்க 25 போடக்கூடாது. ஓகேங்களா? சி வந்து டி மார்க் வாங்குறாருன்னா அவருக்கு 100%, அதை விட 25% அதிகம். ஸோ 125/100 ஓகேங்களா பெற்றுள்ளார். டி என்பவர் மொத்த மதிப்பெண்களாக 500க்கு 320 பெற்றுள்ளார். டி எவ்வளவு வாங்கியிருக்காரு பாருங்க, 500 மார்க்கு 320 மார்க் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போய் லாஸ்ட்ல ஏக்கு போகணும். ஓகேங்களா? நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற டேட்டா டியோட மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க 320 எனில் ஏ என்பவர் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டியோட இந்த வேல்யூ, டியோட இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க நம்ம இந்த 500 போட தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா டி வாங்கின மார்க்ல இவர் 25% அதிகம். ஓகேங்களா? அப்போ இவர் 100 மார்க் வாங்கியிருந்தா சி வந்து அதை விட ஒரு 25% மார்க் அதிகமா வாங்க போறாரு, 125 மார்க் தான் வாங்க போறாரு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 320 மட்டும் நம்ம எடுத்தால் போதும். டி 320 மார்க் வாங்கியிருக்காருங்களா? அப்போ 320 × 125/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 2 5 10 25 5 125. ஓ 2 2 16 2 32. அப்போ 16 × 25. ஓகேங்களா? தப்பா வருதே. 320 எஸ் கரெக்டா தான் வரும். போட்டு பார்ப்போம். 16 × 25 6 5 30 பேலன்ஸ் 3 ஓர் 5 5 8. ஓகேங்களா? 6 2 12 பேலன்ஸ் 1 ஓர் 2 2 3. ஓகேங்களா? 0 0 பேலன்ஸ் 1 400. ஓகேங்களா? அப்போ சி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு, 400 மார்க் வாங்கியிருக்காரு. கரெக்டா வந்து பாருங்க. டி 320. ஓகேங்களா? அப்போ 10% 32. ஓகேங்களா? அதை விட கால்வாசி அதிகம். ஓகேங்களா? 320 நம்ம பாதியா பிரிச்சுன்னா 160. ஓகேங்களா? அதுலயும் இன்னும் பாதியா பிரிச்சுன்னா 80. ஓகேங்களா? கால்வாசி 80 வரும். ஸோ 320 விட கால்வாசி டி அதிகம். ஓகேங்களா? 25%னா கால்வாசி அதிகம். ஓகேங்களா? அப்போ சி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு, 400 மார்க் வாங்குறாரு. ஓகேங்களா? பி பாருங்க, சி வாங்குறதுல 90% மார்க் தான் வாங்குறாரு. சியோட மார்க் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 400 மார்க்ல பி எவ்வளவு மார்க் வாங்குறாரு, 90% தான் வாங்குறாரு. ஏன்னா 10% கம்மியா வாங்குறாரு. கொஸ்டின்ல 10% குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10% குறைவுன்றதை நம்ம 90% எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 100%ல 10% குறைவுனா 90%. அப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்போ 4 × 90 360. அப்போ பி எவ்வளவு மார்க் வாங்குறாரு, 360. நல்லா கவனிங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரி. ஓகேங்களா? பி வந்து சியை விட கம்மி. ஓகேங்களா? சி 400னா பி அதை விட கம்மி தான். உங்களை 10% கம்மி தான். இங்க பாருங்க, 400 வந்து 100% எடுத்தா அதுல 10% 40ங்களா? அப்போ சி வாங்குற மார்க்ல 90% வாங்குறாரு, 10% கம்மியா வாங்குறாரு. அப்போ 40 மார்க் கம்மியா வாங்குறாரு, 360. அப்போ இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது பாருங்க, ஏ என்ன பண்றாரு, பியோட மார்க் 360ல இன்னும் கால்வாசி அதிகமா வாங்குறாரு. அப்போ 125/100. இதை அடிச்சனா 5, இதை அடிச்சனா 4. 25வது வாய்ப்பாடுல திரும்ப இதை அடிச்சனா 9 0. அப்போ 90 × 5 9 5 are 45. அப்போ 90 × 5 எவ்வளவு வரும், 450. கொஸ்டின்ல ஏ பெற்ற மதிப்பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன, 450. கொஸ்டின் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் திரும்ப சிபி ஏன்னு அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இங்க 125% போடணும், இங்க 90ன்னு போடணும், இங்க 125ன்னு போடணும். ஓகேங்களா? ஏன்னா இது 25% அதிகம். 100 மார்க்கு பிளஸ் ஒரு 25. ஓகேங்களா? நீங்க வெறும் 25ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. வெறும் 25 போட்டீங்கன்னா, இப்ப பாருங்க இந்த சம்மை எடுத்துப்போம். டி வந்து 320 மார்க் வாங்கிட்டாரு. ஓகேங்களா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி என்பவர் டிஐ விட 25% அதிகம். அப்போ டிஐ விட என்ன வரணும், 25% அதிகமா வரணும். நம்ம வெறும் 25% அதிகம்னு 2 ஜீரோ போட்டு கேன்சல் பண்ணோம்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 5 2 இது போட்டோம்னா 16 5 80. உங்களை வெறும் 80ன்னு வரும். உங்களை இதுவும் கரெக்ட் தான். இந்த 80 எடுத்துட்டு போய் நீங்க 320 கூட அடுத்த டைம் கூட்டணும். கூட்டி 400ன்னு போடணும். ஆனா இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இதை நீங்க 125 90 இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதுவே 20% குறைவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இங்க 80 மாத்திக்கலாம். ஓகேங்களா? 30% குறைவு அப்படின்னு கொடுத்துருந்தா 70 மாத்திக்கணும். ஓகேங்களா? அதுவே இங்க 45% அதிகம்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், 145ன்னு மாத்திக்கணும். ஓகேங்களா?
45% இங்க அதிகம்னு கொடுக்குறாங்க. 55% பிஏ விட அதிகம்னா இங்க 55 போட்டுக்கணும். ஓகேங்களா, 155 போட்டுக்கணும். ஓகேங்களா, வெறும் 55 போடக்கூடாது, 155 போட்டுக்கணும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க. அமாங் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் எ ஸ்ட்ரீட் 65% ஸ்பீக் தமிழ். ஓகேங்களா, 52% ஸ்பீக் ஹிந்தி, 40% ஸ்பீக் மலையாளம், 30% ஸ்பீக் போத் தமிழ் அண்ட் மலையாளம், 32% ஸ்பீக் போத் தமிழ் அண்ட் ஹிந்தி, 25% ஸ்பீக் both Hindi and Malayalam. If 10% speak languages other than these, ஓகேங்களா, other than these 3 languages, then what is the percentage of resident who speak all 3 languages? ஒரு தெருவில் வசிப்பவர்கள் 65% பேர் தமிழ். 65% என்ன பண்றாங்க, தமிழ் பேசுறாங்க. அடுத்ததா 52% பேர் ஹிந்தி. இங்கிலீஷ்ல எழுதிப்போம், தமிழ் எவ்வளோ 52% ஹிந்தி. ஓகேங்களா, அடுத்ததான் 40% பேர் மலையாளம் பேசுறாங்க. 40% பேர் மலையாளம் பேசுகிறார்கள். அடுத்த டேட்டா பாருங்க, 32% பேர் தமிழும் இந்தியும் பேசுறாங்க. ஓகேங்களா, அடுத்ததா 30% பேர் என்னன்னா தமிழையும் மலையாளத்தையும் பேசுறாங்க, தமிழ் பிளஸ் மலையாளம். அடுத்ததா 25% பேர் இந்தியும் மலையாளமும் பேசுறாங்க, ஹிந்தி பிளஸ் மலையாளம். 10% இம்மூன்று மொழிகளை தவிர, இந்த 3 லாங்குவேஜஸ் தவிர மற்ற மொழிகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லிப்போம், இப்போ ஒடியா இருக்கு, குஜராத்தி இருக்கு, ஓகேங்களா, மராட்டி இருக்கு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க ஒரு 10% பேர். ஓகேங்களா, எனில் 3 மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் எவ்வளவு? இந்த 3 மொழிகள் தமிழ், ஹிந்தி, மலையாளம் பேசுறவங்களோட சதவீதத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேங்களா, இதுக்கு நம்ம வென் டயகிராம் மாடலுக்கு போயிடலாம். அப்படி போட்டாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். வென் டயகிராம் போட்டுப்போம், கொஞ்சம் புரிஞ்சுக்க கடினமாக இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ், ஹிந்தி, மலையாளம். ஓகேங்களா, நம்ம இருப்போம் எங்கனாலும் போட்டுக்கலாம். தமிழ் பாருங்க, இந்த தமிழ் மொத்தமா, ஓகேங்களா, மொத்தமா 65% பேர் பேசுறாங்க. ஓகேங்களா, இதை கவனிக்கணும், 65% பேர் தமிழ் பேசுறாங்க. ஹிந்தி அதே மாதிரி. ஓகேங்களா, ஹிந்தி அதே மாதிரி 52% பேர் ஹிந்தி பேசுறாங்க. அடுத்ததா 40% பேர் மலையாளம் பேசுறாங்க. ஓகேங்களா, இப்ப பாருங்க 32% பேர் தமிழ் மற்றும் ஹிந்தி. அப்போ தமிழ் இது ஹிந்தி இது, 2 பேரும் சேர்ந்து 32. ஓகேங்களா, 32%. அடுத்ததா 30% தமிழ் மற்றும் மலையாளம், 30% இந்த கேப். ஓகேங்களா, இந்த இடம் தமிழ் பிளஸ் மலையாளம். ஓகேங்களா, அடுத்ததா 25% பேர் என்ன பண்றாங்கன்னா இந்தியும் மலையாளமும் பேசுறாங்க. ஓகேங்களா, அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 லாங்குவேஜும் பேச தெரிந்தவர்கள் யார்? ஓகேங்களா, இந்த எக்ஸ தான் கேட்கிறாங்க, இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இந்த இடத்த தான் கேட்கிறாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த 3 லாங்குவேஜும் பேச தெரியாதவர்கள் ஒரு 10% பேர் இருக்காங்க. இந்த 3 லாங்குவேஜ் அல்லாத நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரியா, குஜராத்தி, ஓகேங்களா, மராட்டி இந்த மாதிரி பேசுறவங்க ஒரு 10% இருக்காங்க. இதுல நம்ம எப்படி இந்த 3 லாங்குவேஜ் பேசுறவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள். ஓகேங்களா, இந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போறோம். நம்மளோட ஃபார்முலா என்னன்னா, ஓகேங்களா, தமிழ் யூனியன், அடுத்ததான் மலையாளம் யூனியன் ஹிந்தி. ஓகேங்களா, இந்த 3 பேசுறவங்களோட இதுவோ கண்டுபிடிக்க போறோம், எத்தனை பேர் எவ்வளவு பெர்சன்டேஜ் பேர் பேசுறாங்கன்னு. இப்போ பாருங்க, தமிழ் யூனியன், அடுத்ததா மலையாளம் யூனியன், அடுத்ததா ஹிந்தி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், தமிழ் பேசுறவங்க எத்தனை பேர், எத்தனை பெர்சன்டேஜ், அடுத்ததா மலையாளம் பேசுறவங்க எத்தனை பேர், ஹிந்தி பேசுறவங்க எத்தனை பேர். அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இது மொத்தமே தமிழ். ஓகேங்களா, இது மொத்தமே தமிழ், அதுல இந்த இடத்த கழிச்சாலே நமக்கு இந்த இடம் கிடைக்கும். புரியுதுங்களா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க புரிஞ்சுக்க. ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த சர்க்கிள் வேல்யூ தேவை. ஓகேங்களா, இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் வேல்யூ தேவை. இடையில இந்த 2 வேல்யூ இருக்கு. ஓகேங்களா, இந்த சர்க்கிளுக்கு இடையில 3 வேல்யூ இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, இந்த வேல்யூ ஒண்ணு, இந்த வேல்யூ ஒண்ணு, இந்த வேல்யூ ஒண்ணு. இந்த 3 வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல இந்த 2 வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணிட்டா நமக்கு இந்த நடுவுல இருக்கிற வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதனால என்ன பண்ண போறோம்னா, இந்த இதையும் இந்த இதுவையும் அதே மாதிரி இந்த 2 சர்க்கிளுக்கு வந்தா இந்த வேல்யூ நம்ம கழிக்கணும். கழிச்சா நமக்கு இடையில இருக்கிற வேல்யூ நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா, அதனால என்ன பண்ண போறோம்னா, அடுத்ததா நமக்கு தெரிஞ்ச இந்த தமிழ் ஹிந்தி. ஓகேங்களா, தமிழ் இந்திய கழிக்க போறோம். அடுத்ததா தமிழ் ஹிந்தி. ஓகேங்களா,
தமிழ் இந்தி இந்த இடத்த ஓகேங்களா. ஏன்னா இந்த சர்க்கிள் முழுக்க தமிழ், அந்த தமிழ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். திரும்ப இதை போட்டோம்னா திரும்ப ரீகால்குலேட் ஆயிடும். அதனால இதை என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ரா கால்குலேட் ஆயிடும். அதனால இதை கழிக்க போறோம். TH ஓகேங்களா. தமிழ் இந்தி. அடுத்ததா தமிழ் மலையாளம் ஓகேங்களா. இந்த இடத்தையும் நம்ம கழிச்சுதான் ஆகணும். தமிழ் மலையாளம் ஓகேங்களா. அடுத்ததா இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்தி மலையாளம், இதையும் கழிக்க போறோம். இந்தி மலையாளம் இதையும் கழிக்க போறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்ன, எக்ஸ், மிடில் இருக்கிற எக்ஸ், அந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அது எக்ஸ். இப்போ நமக்கு இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், தமிழ் மலையாளம் ஹிந்தி இந்த மூன்றும் பேசுறவங்களோட சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு ஓகேங்களா, இப்போதைக்கு என்னன்னு பார்த்தோம்னா 100%. ஓகேங்களா. இந்த 100%த்துல 10% பேர் அதர் லாங்குவேஜஸ் பேசுறாங்க. ஸோ இந்த 3 லாங்குவேஜஸ் பேசுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா தமிழ் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க. தமிழ் ஹிந்தி பேசுறாங்க, தமிழ் மலையாளம் பேசுறாங்க, ஹிந்தி மலையாளம் பேசுறாங்க. இப்படி பேசுறவங்க 10%த்துல எத்தனை பேர்னா 90 பேர். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியுது, எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ மொத்தமா 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல 10% பேர் அதர் லாங்குவேஜஸ் பேசுறாங்க ஓகேங்களா. 90% பேர் என்ன பேசுறாங்கன்னா அப்போ ஹிந்தி ஓகேங்களா, தமிழ் ஹிந்தி மலையாளம் இந்த 3 லாங்குவேஜ் பேசுறாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 லாங்குவேஜும் ஓகேங்களா, இந்த 3 மொழிகளும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை பேர். இப்போ இங்க பாருங்க, இது இங்க இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, இது தமிழ், இது ஹிந்தி, இது மலையாளம் ஓகேங்களா. இங்க இருக்கிறவங்க தமிழ் பேசுவாங்க, இவங்க ஹிந்தி, இவங்க மலையாளம் ஓகேங்களா. இந்த மிடில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னா தமிழும் பேசுவாங்க மலையாளமும் பேசுவாங்க. இந்த மிடில் இருக்கிறவங்க தமிழும் பேசுவாங்க ஹிந்தியும் பேசுவாங்க. இந்த மிடில் இருக்கிறவங்க ஹிந்தி மலையாளம் பேசுவாங்க. மிடில் இருக்கிறவங்க தான் 3 லாங்குவேஜும் பேசுவாங்க, தமிழ் ஹிந்தி மலையாளம். அப்படி 3 லாங்குவேஜும் பேசுறவங்க யாரு, அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓகேங்களா, இதுல நம்ம இந்த மிடில்ல இருக்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை நம்ம என்னன்னு வச்சோம், எக்ஸ்ன்னு வச்சோம் ஓகேங்களா. அந்த எக்ஸை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். மொத்தமா பேசுறவங்க 100%த்துல 10% பேர் அதர் லாங்குவேஜஸ் பேசுறா, மிச்சம் 90 பேர் என்ன பேசுவாங்கன்னா இந்த 3 லாங்குவேஜ் தான் பேசுவாங்க ஓகேங்களா. அதுல எத்தனை பேர் 3 லாங்குவேஜும் பேசுறாங்கன்றது தான் நமக்கு தெரியாது ஓகேங்களா. கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். 10% பேர் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஓகேங்களா. இதை தவிர தமிழ் மலையாளம் ஹிந்தி இந்த 3 தவிர மற்ற லாங்குவேஜஸ் பேசுறாங்க 10 பேர் ஓகேங்களா. அப்போ பாக்கி இருக்கிற 90 பேர், மிச்சம் இருக்கிற 90 பேர் இந்த 3 லாங்குவேஜ பேசுறாங்க. அந்த 3 லாங்குவேஜ்ல 3 லாங்குவேஜும் பேசுறவங்க யாரு ஓகேங்களா. ஒரு சிலருக்கு தமிழ் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தமிழ் மலையாளம் மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு ஹிந்தி மலையாளம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எத்தனை பேருக்கு ஓகேங்களா, எத்தனை சதவீதம் மக்களுக்கு 3 லாங்குவேஜும் பேச தெரியும் அப்படின்றதுதான் கேள்வி ஓகேங்களா. இப்போ 90 பேர் ஓகேங்களா, 100 பேர்ல 90 பேருக்கு 3 லாங்குவேஜ் பேச தெரியும் ஓகேங்களா. தமிழ் ஹிந்தி தெரியும், அல்லது ஹிந்தி தெரியும், இன்னொருத்தருக்கு மலையாளம் தெரியும். அப்படி 90 பேருக்கு இத்தனை லாங்குவேஜ்ல ஒண்ணுன்னு தெரியும் ஓகேங்களா. இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப தமிழுக்கு என்ன வேல்யூ பர்சன்டேஜ் கொடுத்தாங்களோ அதை போட போறோம். 65 பிளஸ் ஹிந்தி ஓகேங்களா, மலையாளத்துக்கு 40, ஹிந்திக்கு எவ்வளவு சதவீதம், 52% மைனஸ் ஓகேங்களா. TH தமிழும் ஹிந்தியும் பேச தெரிஞ்சவங்க 32% மைனஸ் 30% தமிழும் மலையாளமும் ஓகேங்களா, தமிழ் மலையாளம். அடுத்ததா ஹிந்தி மலையாளம் தெரிஞ்சவங்க மைனஸ் 25% ஓகேங்களா, பிளஸ் எக்ஸ். என்ன பண்ண போறோம், இது எல்லாத்தையும் கூட்ட போறோம். இந்த பக்கம் 90 இருக்கு ஓகேங்களா, இந்த பக்கம் 90 இருக்கு, இந்த பக்கம் 90 இருக்கு. இந்த பக்கம் பாருங்க 65 40 105 ஓகேங்களா. 105 ஒரு 52 157 வருங்களா, 157 ஓகேங்களா. மைனஸ் இந்த மைனஸ்ல இருக்கிற வேல்யூ எல்லாம் கொடுங்க. 32 30 32 62 ஓகேங்களா. 62 ஒரு 25 67 77 87 மைனஸ் 87 பிளஸ் எக்ஸ் ஓகேங்களா. அப்போ 90 ஈக்குவல் டு ஓகேங்களா, இது 90 ஈக்குவல் டு 157ல 87 போனால் எவ்வளவு வரும், 157ல 87 போயிடு, 7 7 போனா 0, 15ல 8 போனா 7, 70 பிளஸ் எக்ஸ் ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவை இந்த எக்ஸ் தான் ஓகேங்களா. இந்த மிடில்ல இருக்கிற ஓகேங்களா, இந்த மிடில்ல 3 லாங்குவேஜும் பேச தெரிஞ்சவங்களோட சதவீதம் தான் நமக்கு தேவை. இந்த எக்ஸ் தான் தேவை. ஸோ இந்த பிளஸ் 70 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 70, எக்ஸ் ஈக்குவல் டு 20%. நம்ம 20 பேர்னு போட்டோம், அதாவது 20% வந்து ஓகேங்களா ஆன்சர் வரும். இதுக்கெல்லாம் பாருங்க, a box contains ஓகேங்களா type 13, a box contains 75 balls of red
ஆர் ப்ளூ கலர். ஓகேங்களா, 75 பால் இருக்கு ஒரு பாக்ஸ்ல. அதில் ப்ளூ அடுத்ததா ரெட். ஓகேங்களா, 2 கலர் இருக்கு. இஃப் தேர் ஆர் 18 ரெட் பால்ஸ் ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இன் த பாக்ஸ். ஒரு பெட்டியில் சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் 75 இருக்கின்றன. அவற்றுள் 18 பந்துகள் 18 பந்துகள் என்னன்னா சிவப்பு நிற பந்துகள். 18 பந்துகள் சிவப்பு பந்துகள் இருக்குமெனில் நீல நிற பந்துகளோட எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா, எண்ணிக்கை சதவீதத்துல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எண்ணிக்கை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 75ல 18 போச்சுன்னா அதான் நீளம். ஓகேங்களா, 75 பால்ல 18 பால் சிவப்புனா மிச்சம் இருக்கிற பால் தான் நீளம். அப்போ 75ல 18 போனா 15ல 8 போனா 7, 57. ஓகேங்களா, அப்போ நீல நிறப்பந்து 57. கொஸ்டின்ல சதவீதத்தில் காண்க. சதவீதம்னாலே 100 போட்டுக்கணும். கீழே என்ன போடணும்? மொத்த பந்துகள் எத்தனை? 75. ஓகேங்களா, படிக்கலாங்களா? 3 25 75, 4 25 100. 3 ஆள் அடிச்சோன்னா 1 3 3 2 9. ஓகேங்களா, 19 × 4 19 × 4 9 4 36, பேலன்ஸ் 3, 1 4 4 7. அப்போ 76%. ஆன்சர் 76% நீலப்பந்துகளோட எண்ணிக்கை. ஓகேங்களா, அடுத்ததா இந்த சம பாருங்க. The monthly income of a person is 5,000. If his income is increased by 30%, then what is the new monthly income? இதை ஒரே ஸ்டெப்ல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்ல நீங்க நார்மலா 30% கண்டுபிடிச்சு 5,000 கூட கூட்டியும் நீங்க ஆன்சர் போடலாம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஏபிசிடி. ஓகேங்களா, இதுல இவரு ஏ விட பி பிஐ விட ஏ 25% அதிகம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிஐ விட 25% கண்டுபிடிக்காம அந்த 100% கூட போட்டு 125% போட்டோம். பிஐ விட சிஐ விட பி என்பவர் 10% குறைவுன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? 90ன்னு போட்டுட்டோம். ஓகேங்களா, 100ல 10% கழிச்சு ஸ்ட்ரெயிட்டா 90ன்னு போட்டோம். அதே இங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, ஒரு நபரின் மாத வருமானம் 5,000. அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவரது புதிய வருமானம் என்ன? ஓகேங்களா, 5,000 100% 30% அதிகரிக்குது. ஓகேங்களா, அப்போ 5,000 என்பது 100%. அது கூட ஒரு 30% அதிகரிச்சா 130% / 100. இப்ப 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்க. 50 × 130. அப்போ 130 × 50 பெருக்குங்க. 0 0 0 0 5 3 15, பேலன்ஸ் 1 4 5 5 6. அப்ப ஆன்சர் 6,500. நீங்க வெறும் 30% கண்டுபிடிச்சீங்கன்னா, ஓகேங்களா, வெறும் 30% கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அதை அந்த 5,000 கூட கூட்டுற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்ப போட்டு காட்டுறேன். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்றோம். 50 × 30. ஓகேங்களா, 53 எவ்வளவு? 30 எவ்வளவு வரும்? 1,500 வரும். இந்த 1,500 எடுத்துட்டு போய் நீங்க 5,000 கூட கூட்டணும். ஆனா இங்க நம்ம 130 ஃபர்ஸ்டே ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டோம்னா ஆன்சரு ஸ்ட்ரெயிட்டா நமக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வரும். ஓகேங்களா, இப்படி போட்டீங்கன்னா டைமை சேவ் பண்ணலாம். இப்படி போட்டீங்கன்னா சிம்பிளான வேல்யூ வந்தா ஈஸியா கூட்டி போடலாம். ஓகேங்களா, இல்லாட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா நம்பர்ஸ்ல பாயிண்ட்ல வந்தா இந்த மாடல் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 30%னா அத ஏ விட பி 30% அதிகம்னா ஏ 100%னா அதை விட பி 30% அதிகமா இருக்காரு. அப்போ 130% அதிகம். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் வச்சு போட்டீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சரை போடலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லா சம்ஸையும் எல்லா மாடல்ஸையும் கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம டவுட்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த அலாய் சம்லாம் டவுட் கேட்டிருந்தாங்க. அதான் கலவை சம். ஓகேங்களா, அந்த சம்லாம் இப்போ டவுட் கேட்டதை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி அந்த 10% கூட்டி 10% கழிக்கிறது. ஓகேங்களா, அல்லது 20% கழிக்கிற மாதிரியான சம்ஸ் வந்துச்சு. அந்த சம்லயும் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த 2 சம்ஸையும் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த உலோக கலவை சம்ல தான் டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த சம்ம ஒரு 3 4 சம் இருக்கு. இந்த சம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, நேத்திக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, பாருங்க, ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கிராம் ஒரு உலோக கலவை இருக்குன்னா அதுல 15%, 15% என்ன இருக்கு? தாமிரம் இருக்கு. ஒரு உலோக கலவை 100 கிராம் உலோகம் இருக்கு. ஓகேங்களா, அதுல 15% என்ன பண்ணிருக்காங்கன்னா தாமிரம் கலந்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 100 கிராம்ல 15% என்பது எவ்வளவு கிராம் வரும்? 100 கிராம்ல ஓகேங்களா எவ்வளவு கிராம் வரும்? 15 கிராம் வரும். ஓகேங்களா, அதுவே 1000 கிராம்ல எவ்வளவு இருக்கும்? பக்கத்துல ஒரு 0 ஆட் ஆகுதுங்களா? 1000 கிராமுக்கு அப்படி பக்கத்துல இன்னொரு 0 ஆட் ஆகும். 150 கிராம் இருக்கும். ஓகேங்களா, 100 கிராமுக்கு 15 கிராம். ஓகேங்களா, ஒரு உலோக கலவை 100%த்துல 15%னா 100 கிராம்ல 15 கிராம்
1000 கிராம்ல 150 கிராம். அதுவே 10,000 கிராம்னா 1500 கிராம் வரும். ஓகேங்களா, ஒரு ஜீரோ இங்க ஆட் ஆனா இங்க ஒரு ஜீரோ ஆட் ஆகும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 600 கிராம் வரணும். ஓகேங்களா, 600 கிராம் தாமிரம் வர்றதுக்கு எவ்வளவு கிராம் உலோக கலவை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பனா இன்னொரு 150 கிராம சேர்க்கிறேன். ஓகேங்களா, சேர்த்தா இங்க என்ன ஆகும், 2000 கிராம் ஆகும். ஓகேங்களா, திரும்ப ஒரு 150 கிராம் தாமிரத்தை சேர்க்கிறேன், இங்க 3000 கிராம் ஆகும். திரும்ப இங்க 450 ஆயிடும். ஓகேங்களா, 150 சேர்த்தனா திரும்ப ஒரு 150 கிராம் சேர்க்கிறேன், இங்க 600 கிராம் ஆயிடும், இங்க எவ்வளவு கிராம் ஆயிடும், 4000 கிராம் ஆயிடும். கொஸ்டின்ல 600 கிராமுக்கு எவ்வளவு உலோக கலவை தேவைன்னு கேட்டிருக்காங்க, 600 கிராம் தாமிரத்துக்கு. அப்போ 600 கிராம் தாமிரத்திற்கு 4000 கிராம் என்ன தேவை, உலோக கலவை தேவை. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் மாடல். ரெண்டாவது மாடல் இதுக்கு முன்னாடி போட்ட அதே கான்செப்ட் தான். an alloy contains 26% of copper, what quantity of alloy is required to 260 gram of copper. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது, 260 கிராம் தாமிரத்தை பட தேவையான உலோக கலவை எவ்வளவு? 100 கிராம்ல ஓகேங்களா, நார்மலா 100%த்துல 26% தாமிரம் இருக்கான். ஓகேங்களா, அப்போ 100 கிராம்ல எவ்வளவு இருக்கும், 26 கிராம் இருக்கும். அதுவே 1000 கிராம்ல எவ்வளவு இருக்கும், இங்க ஒரு ஜீரோ ஆட் ஆகுது, அப்போ இங்க 260 கிராம் வந்துடும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 260 கிராம் தாமிரத்தை பெற எத்தனை கிராம் உலோக கலவை தேவைன்னா 1000 கிராம் உலோக கலவை தேவை. அப்ப ஆன்சர் 1000 கிராம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, an alloy contains 10 கிராம் காப்பர், 20 கிராம் டின் அண்ட் 20 கிராம் சில்வர். ஓகேங்களா, ஒரு உலோக கலவை இருக்கு, ஆனா என்னென்ன இருக்கு அதுல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 10 கிராம் காப்பர், ஓகேங்களா, 20 கிராம் டின்னு, 20 கிராம் சில்வர். ஓகேங்களா, 20 கிராம் சில்வர். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் இன் த அலாய்? இதுல காப்பரோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த உலோக கலவையோட மொத்த கிராம் வெயிட் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா, நம்மளை பொறுத்த வரைக்கும் மொத்தமா என்ன வேல்யூ அதை கீழே போடுவோம், எதை கண்டுபிடிக்க போறோமோ அதை மேல போடுவோம். எதை கண்டுபிடிக்க போறோம், காப்பர், அது 10. மொத்த உலோக கலவையோட வெயிட் எவ்வளோ, 10 20 20, மொத்தமா 50 கிராம். ஓகேங்களா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சதவீதத்துல கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 100. இது 1 இது 2, அப்போ 10 இன்ட்டு 2 20% காப்பர் இருக்கு. அதுல செம்பு 20% உள்ளது. ஓகேங்களா, புரியுதுங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் காப்பர் சம்மு. ரொம்ப கஷ்டமா இல்ல, ரொம்ப எளிமையான கணக்குகள் தான், கொஞ்சம் புரிஞ்சு போட்டீங்கன்னா போட்டுடலாம். அடுத்ததான் இந்த XY சம்முக்கு போகலாம். அடுத்ததா டவுட் கேட்டிருந்த இந்த XY, ஓகேங்களா, X மைனஸ் ஒய் மைனஸ் XY ஏன் போடுறீங்க அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த சம பார்க்கலாம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 10% அதிகரித்து பின் 10% குறைந்தால் மாறுபடும் சதவீதம் காண்க. ஓகேங்களா, the price of a TV increased by 10% and decreased by 10%, what is the net change? ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். ஒன்னும் இல்ல, ஒரு டிவி இருக்கு, 10% ரேட் அதிகரிக்கிறாங்க, அதிகரிச்சுட்டு திரும்ப ஒரு 10% குறைக்கிறாங்க. அப்படி குறைச்சா பெர்சன்டேஜ்ல என்ன சேஞ்சஸ் ஏற்படும், அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் எக்ஸ் என்பது என்னன்னா அதிகரித்ததோட சதவீதம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒய், ஓகேங்களா, ஒய் எவ்வளோனா எக்ஸ் 10. ஓகேங்களா, ஒய்யோட ஒய்னா என்னன்னா குறைந்ததோட சதவீதத்தை எடுத்துக்கிறேன், ஒய். ஓகேங்களா, ஒய்ய குறைந்த சதவீதம், அதுவும் 10% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்ப இதுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் XY by 100. ஏன் நம்ம மைனஸ் இங்க போடுறோம், ஓகேங்களா, டவுட் வந்திருக்கும். ஓகேங்களா, இதுதான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மைனஸ் ஏன் வருதுன்னா, இந்த 10% இருந்து என்ன பண்றாங்கன்னா குறைக்கிறாங்க. ஓகேங்களா, 10% அதிகரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட், அப்போ இங்க பிளஸ். அதிகரிக்கிறதால இங்க பிளஸ், நம்ம பிளஸ்ன்றதுனால இங்க எந்த சிம்பிளும் போடுறது இல்லை. நம்ம மேக்ஸ்ல என்ன பண்ணுவோம், பிளஸ்ன்னு வந்தா அந்த இடத்துல பிளஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா, மேக்சிமம் அப்படியே விட்டுருவோம், அதுதான் பிளஸ். ஓகேங்களா, அப்போ 10% அதிகரிக்குது, அடுத்ததான் 10% குறையறதால மைனஸ் ஒய். என்ன ஆகுது, 10% என்ன ஆகுதுன்னா குறையுது. 10% குறைந்தால்னு இருக்குங்களா, அப்போ குறையுது 10%. மைனஸ், இங்க ஏன் மைனஸ் போடுறோம்னா இங்கேயும் பிளஸ்ஸே கூட போட்டுக்கோங்க, பிளஸ் இருக்குதுன்னு கூட நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிளஸ் போட்டீங்க, இங்க எக்ஸுக்கு பிளஸ். ஓகேங்களா, ஆனா ஒய்க்கு என்னன்னா 10% குறையுது, அப்போ மைனஸ் ஒய் ஆயிடும். அப்போ பிளஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் என்ன ஆயிடும்னா மைனஸ் எக்ஸ் ஒய்யா மாறிடும். அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா குழம்பு கூடாதுன்னு சொல்லிட்டு மைனஸ் எக்ஸ் ஒய்னு போட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூவும் 10, ஒய்யோட வேல்யூவும் 10, மைனஸ் எக்ஸ் ஒய் 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஓகேங்களா, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், இந்த 1 இருக்கும். ஓகேங்களா, அப்போ பிளஸ் 10 மைனஸ் 10 மைனஸ் 1. ஓகேங்களா, பிளஸ் 10க்கு மைனஸ் 10 கேன்சல், மைனஸ் 10க்கு பிளஸ் 10 கேன்சல், பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் 1. மைனஸ் 1ல வந்தா
குறைவுன்னு அர்த்தம். அதுவே +1 வந்தா பெர்சன்டேஜ் 1% அதிகரிச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, நமக்கு வந்துருக்கிறது -1. ஸோ என்ன ஆயிருக்குதுன்னா 1% குறைவு. ஓகேங்களா, 1% என்ன ஆயிருக்குன்னா பிரைஸ்ல சதவீதத்துல குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதை நான் நார்மல் எக்ஸாம்பிளையும் சொல்லியிருந்தேன். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம். அதே 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. 100 ரூபாய்க்கு வித்த பொருள் எவ்வளவு ஆகுதுன்னா 10% 110 ரூபாய் ஆகுது. திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த 110 ரூபாயில 10% குறையுது. 10% குறைஞ்சா 100ல 10 குறைஞ்சா 90/100. ஓகேங்களா, 90/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ 11 × 9 99. அப்போ 100 ரூபாய்க்கு வித்த பொருள் 100 ரூபாய்க்கு வித்த பொருள் 99 ரூபாய்க்கு விற்குதுன்னா அப்போ 1%, ஓகேங்களா, 1% என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது. அதுதான் 1% குறைவு. அதுதான் நமக்கு -1ன்னு வந்துச்சு. ஓகேங்களா, 1% என்னன்னா லாஸ். ஓகேங்களா, அதுவே சப்போஸ் 1% பிளஸ்ல வந்துருந்துச்சுன்னா 1% ப்ராஃபிட். ஓகேங்களா, 1% லாபமா இருந்திருக்கும். ஓகேங்களா, இதுதான் அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா அதே மாதிரி இந்த சம். செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரித்து 10% குறைந்தால் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஓகேங்களா, if the length of the rectangle increased by 20% and the breadth rectangle decreased by 10%, then find the percentage in change in area. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே மெத்தட் தான். ஓகேங்களா, 20% அதிகரிக்கிறது. அப்ப எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 10. ஓகேங்களா, ஆனா அதிகரிச்சு என்ன ஆகுது? குறையுது. அப்ப ஃபார்முலா என்னவா வரும்? x - y - xy/100. ஏன் இங்க மைனஸ் போடுறோம்? ஏன்னா குறையுது. எக்ஸோட வேல்யூ அதிகரிக்கிறதால பிளஸ். இல்ல நம்ம ஆக்சுவலா என்னன்னா எக்ஸ போட மாட்டோம். ஓகேங்களா, சாரி, பிளஸ் போட மாட்டோம். பிளஸ்ன்னு. ஓகேங்களா, வேல்யூ மைனஸ்ல வந்தா மட்டும்தான் மைனஸை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால பிளஸ்க்கு நம்ம சிம்பிள் மென்ஷன் பண்ணாம வெறும் எக்ஸ்ன்னு போட்டோம். 20 - 10 - 20 × 10/100. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இன்னொரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. பேலன்ஸ் என்ன இருக்கு? 20 - 10 - 2. இப்போ 20 - 12. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன வரும்? 20 - 12 = 8%. ஓகேங்களா, 8% பிளஸ்ல வந்துருக்கிறதால 8% என்ன ஆயிருக்குன்னா அதிகரிச்சிருக்கும். ஓகேங்களா, அதோட பரப்பளவுல ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவுல 8% வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, இங்க ஏன் மைனஸ் போடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இங்க குறைகிறதால. அடுத்த சம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 100% அதிகரிக்குது. இங்க ஏன் நம்ம மைனஸ் போடல அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஏன்னா இங்க குறையவே இல்லை. ஓகேங்களா, ஒரு வட்டத்தோட ஆரம் எங்கிருந்து வட்டத்திலிருந்து ஆரம் எடுத்தாலும் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அதுவே நம்ம இது ரெக்டாங்கிள்லயோ ஸ்கொயர்லயோ அகலம் நீளம்லாம் இருக்கிறதால டைமென்ஷன் மாறும். ஆனா சர்க்கிள்ல மாறாது. ஓகேங்களா, ஒரு வட்டத்தோட ஆரம் 100% அதிகரிக்குது. ஓகேங்களா, அப்போ அதிகரிக்கிறதால பிளஸ். ஓகேங்களா, மைனஸ் ஏன் போடலன்னா இங்க குறையவே இல்லை. ஓகேங்களா, குறைஞ்சாதான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆனா இங்க குறையவே இல்லை, வெறும் அதிகரிக்க மட்டும்தான் செஞ்சிருக்கு. அதனால வெறும் பிளஸ். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூம் +100 தான், ஒய்யோட வேல்யூம் +100 தான். ஓகேங்களா, அது சால்வ் பண்ணீங்கன்னா 300% வரும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளஸ் ஏன் வருது மைனஸ் ஏன் வருதுன்னு கண்டிப்பா கிளியர் ஆயிருக்கும். இந்த பெர்சன்டேஜ் சீரீஸ் ஓகேங்களா எனக்கே கொஞ்சம் சவாலா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய டைப், நிறைய மாடல், நிறைய சம்ஸ் இருந்துச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஓகேங்களா, மேக்சிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்குன்னு. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்த்து, சப்போஸ் அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா திரும்ப என்ன பிரச்சனை அதை ரெக்டிஃபை பண்ணி ஆன்சர் வர வச்சு அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, எனக்கு இதுக்கு பின்னாடியும் எனக்கு யூஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இதுக்கு பின்னாடியும் பெரிய உழைப்பு இருக்கு. ஓகேங்களா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெர்சன்டேஜ் டாபிக்கை கவர் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப்லாமும் நான் கொடுத்துடுறேன். ஓகேங்களா, டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெர்சன்டேஜ் சீரீஸ் வெற்றிகரமா முடிஞ்சது. நாளைக்கு என்னவோ அதை நாளைக்கு பார்க்கலாம். இல்லை நாளைக்கு வீடியோல அடுத்த டாபிக் என்ன இருக்கோ அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா, வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், நிறைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.